ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். திருமலை அங்க பிரதட்சணம் பற்றிய டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனல்ல இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்கிறேன். இந்த வீடியோல டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் புக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டை டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணலாம். எதுல நீங்க டிக்கெட் புக் பண்ணாலும் புக்கிங் ப்ராசஸ் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் பொதுவாக காலையில 10 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடியே டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல ஓடிபி கொடுத்து நீங்க லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மொபைல், லேப்டாப், டெஸ்க்டாப், டேப்லெட் என்று எந்த டிவைசஸ் இருந்தாலும் எல்லா டிவைசஸ்லையும் டிடிடி ஆப்பும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்டும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டா 10 மணி ஆன உடனே நீங்க ஆப்ல டிக்கெட் புக் பண்றதாக இருந்தால் ஆப்பினுடைய ஹோம் பேஜில் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே சேவாஸ் என்கிற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செய்தால் அங்க பிரதட்சணம் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே நீங்க டிடிடி வெப்சைட்ல புக் செய்வதாக இருந்தால் பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே அங்க பிரதட்சணம் ஐக்கன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அல்லது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு கீழே அங்க பிரதட்சணம் பற்றிய நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க, அதற்கு பக்கத்திலேயே ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் செய்த உடனே வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். இப்போ நீங்க லாகின் பண்ணிருக்க எல்லா டிவைசஸ்லயும் ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் செஞ்சிருக்கீங்கன்னா எந்த டிவைஸ்ல உங்களுக்கு குறைவான வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அந்த டிவைஸ் மட்டும் நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்காக வச்சுட்டு மற்ற டிவைசஸ் வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் எது அதிகமாக காட்டுதோ அதையெல்லாம் நீங்க இமீடியட்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லா டிவைசஸும் நீங்க புக்கிங் பண்ற வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ்ல ஒரே நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிருக்கீங்க என்கிற எரர் இப்போ நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி டிஸ்பிளே ஆகி ஆட்டோமேட்டிக்காக எல்லா டிவைசஸ்ல இருந்து லாக் அவுட் ஆகிடும். மறுபடியும் எல்லா ப்ரொசீஜர்ஸும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எரர் அவாய்ட் பண்றதுக்கு அதிகமான வெயிட்டிங் டைம் காட்டக்கூடிய டிவைசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு குறைவாக காட்டக்கூடிய ஒரு டிவைஸ் மட்டும் நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்காக வச்சுக்கலாம். இதே நீங்க வேற வேற டிவைசஸ்ல வேற மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிருக்கீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இந்த வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே எந்த மாதத்திற்கான புக்கிங் ஓபன் ஆகுதோ அந்த மாதத்திற்கான கேலண்டர் ஓபன் ஆகும். திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை அபிஷேகம் இருக்கக்கூடிய காரணத்தினால வெள்ளிக்கிழமைகள்ல எப்பவுமே அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகாது. மற்ற நாட்களுக்கெல்லாம் புக்கிங் ஓபன் ஆகும். மீதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு நாளுக்கு 750 அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் என்ற விகிதத்திலையும் சனிக்கிழமைகளுக்கு மட்டும் 500 தரிசன டிக்கெட்டுகள் என்ற விகிதத்திலையும் புக்கிங் ஓபன் ஆகும். இந்த கேலண்டர்ல ஃபர்ஸ்ட் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க, அதற்கடுத்து நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒரு தரிசன டிக்கெட்டும் மேக்சிமம் 2 தரிசன டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து நீங்க சூஸ் பண்ண தேதியில எத்தனை டிக்கெட் அவைலபிளாக இருக்கு என்கிற அந்த நம்பரும் டிஃபால்ட்டா எல்லாருக்கும் 1 மணி ஸ்லாட் தான் கொடுத்திருப்பாங்க, அந்த ஸ்லாட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கடுத்து கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க செலக்ட் பண்ண தேதி, டைம் ஸ்லாட், நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே பில்கிரிம் டீடைல்ஸும் ஜென்ரல் டீடைல்ஸும் இருக்கும். இந்த பில்கிரிம் டீடைல்ஸ் மற்றும் ஜென்ரல் டீடைல்ஸ் தப்பே இல்லாம வேகமா புக் பண்றதுக்கும் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கும் மறக்காம மொபைல் கிளிப்போர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்கிற வீடியோவும் நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்கிறேன். இந்தியன் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப்ல ஆதார் ஆப்ஷன் செலக்ட் செய்து தான் இந்த டிக்கெட் புக் பண்ணணும். என்ஆர்ஐ பீப்புள் மட்டும் தான் பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து இந்த டிக்கெட் புக் பண்ணணும். பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்தால் இப்போ நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா டீடைல்ஸும் நீங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டீடைல்ஸ் எல்லாமே புக்கிங் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் செய்து டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க தரிசனத்தன்று உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பியோடு சேர்த்து மறக்காமல் வேலிட் விசா காப்பி எடுத்துட்டு வந்தால் மட்டுமே தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. இப்போ பில்கிரிம் டீடைல்ஸ், ஜெனரல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் செய்து முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய பேஜ்ல நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் மற்றும் செகண்ட் பேஜ்ல என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே புக் நோ என்ற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக் ஆகிடும். புக்கிங் சக்சஸ்ஃபுல் என்கிற பேஜும் டிஸ்பிளே ஆகும்.
இந்த பேஜிலேயே உங்களுடைய தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் ரெசிப்ட் என்கிற பட்டனும் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் செய்து உங்களுடைய டிக்கெட்டை டவுன்லோட் செஞ்சுக்கலாம். அல்லது புக்கிங் ஹிஸ்ட்ரியில் அங்க பிரதட்சணம் செலக்ட் செய்தும் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட் மினிமம் 1 நிமிடத்திலிருந்து 1.5 நிமிடத்திற்குள்ள கம்ப்ளீட்டா புக் ஆகி முடிச்சிடும். இது இலவச தரிசன டிக்கெட் என்பதனால பேமெண்ட் கேட்வே எதுவுமே ஓபன் ஆகாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த டிக்கெட் வேகமாகவும் புக் ஆகும். வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைமும் ரொம்ப குறைவாக தான் காமிக்கும். நீங்க மொபைல் கிளிபோர்ட் அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் செய்து இந்த டிக்கெட் புக் செய்தால் கேலண்டர் ஓபன் ஆன செகண்ட்ல இருந்து 30 to 40 செகண்ட்ஸ்குள்ளேயே இந்த டிக்கெட் வேகமாக நம்ம தப்பே இல்லாமல் புக் செஞ்சு முடிக்கலாம். 2026 ஜூன் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் நாளை மார்ச் 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட் தேவைப்படக்கூடியவங்க மறக்காம நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.